ஆனா நேத்து தான் அந்த ஆயுத பூஜை கொண்டு அந்த அவரோட வாகனங்களை ஆயுத பூஜைக்காக அலங்கரிச்சத ஒரு போட்டோ அந்த ஃபோட்டோவை போட்டாங்கல்ல, ஆமா. அது போட தெரியுதுல்ல. உங்கள் கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்கல்ல, அவரோட நினைவு நாள் நேற்று அஞ்சலி செலுத்திங்கன்னா வீட்லேயே ஃபோட்டோ வச்சு போட்டுப்பீங்க நீங்கள். மற்ற தலைவர்கள்லாம் வீட்டுக்கு களத்துக்கு வந்து காமராஜர் சிலைக்கோ நினைவிடத்துலையோ அஞ்சலி செலுத்துவாங்க. சரி, அந்த வீட்டில் வச்சு போட்டிங்களே, அதையாவது வெளியிட்டீங்களா? நேற்று பண்ணீங்களா? நீங்கள் பண்ணல. இதுதான் உங்கள் விழிப்புணர்ச்சி. இப்போ நீங்கள் எப்படி சார் அரசியலுக்கு பொருத்தமானவர் நான் சொல்ல முடியும்? அரசியல்ன்றது 365 நாள் 24 மணி நேரம் வேலை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒன்றிய அளவில், கிராம அளவில், வட்ட அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் களத்தில் இறங்கி போராடணும், நீதிமன்றங்களுக்கு போய் போராடணும், கருத்தரங்கங்கள் நடத்தணும், மக்கள்கிட்ட போகணும். ஒரு இடத்துல நின்று பேசுறதானே இவ்வளவு கூட்டம் வருது. கரூர்ல 4 இடத்துல நின்று பேசுறாருன்னா அந்த கூட்டம் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கும். தொகுதியில ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு கூட்டம் குறையதான் செய்யும். ஆமா, மாவட்டத்துல ஒண்ணுனா கூட்டம் அதிகமாகுது. ஆமா, என்ன பெருசா பேசுறீங்க? 10 நிமிஷம் மேடையில் ஏறி பேச வேண்டியது, 10 நிமிஷம், அதோட அவ்வளவுதான். அப்புறம் 1 வீக் பொறுத்து வர வேண்டியது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு அலம்பலி, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை, இதுக்கு எதுக்கு இவ்வளவு உயிரிழப்புகள்? மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான். சதி வேலை இருக்குன்னா என்ன ஆதாரம் இருக்குது? நீ சதி வேலை இருக்குன்னு சொல்றீங்கன்னா ஆதாரத்தோட சொல்லணும்.